வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 5th February கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபாலி மற்றும் பாண்வானி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். எந்த மாநிலத்தின் நடனம்? டாங்கா மற்றும் மர்தானா, ஜார்க்கண்ட். மராசியா மற்றும் புருலியா சாவ் எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். யாக்சம் மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதியன், அரநாடன் மற்றும் காதர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் பாரத ரத்னா விருது 2001 வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாவை வாசுதேவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதவாச்சாரியா கீத பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம் மற்றும் அனுபாஷ்யம் அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படிங்கிற விஷயத்த ஜப்பான் நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். விவேகானந்தர் பிரபுதா பாரத் உத்போதவா அப்படிங்கிற செய்தித்தாளை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1896 கல்கத்தால ரஹிமதுல்லா சயானி தலைமையில நடந்துச்சு. பைலடிலா சத்தீஸ்கரின் மிக உயரமான சிகரம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரைக்கும் நடந்துச்சு. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி மகலானபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசர சட்டங்களை வெளியிட ஜனாதிபதியின் அதிகாரம் சரத் 123 சொல்லியிருக்காங்க. இதுவே அவசர சட்டங்களை வெளியிட ஆளுநரின் அதிகாரம் சரத்து 213 சொல்லியிருக்காங்க. மதுபாய் கின்னார் இந்தியாவின் முதல் திருநங்கை மேயர். பில்ஸ் கிளர்ச்சி 1817 சேவரம் அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. ஜார்க்கண்ட் முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? சம்பை சோரன். சர்வதேச ஷூ கூட்டமைப்பின் ஆண்டின் சிறந்த பெண் தடகள வீராங்கனை விருது பெற்றவர் யார்? நௌரம் ரோஷிபினா தேவி. எக்கோவாஸிலிருந்து எந்த நாடுகள் விலகுகின்றன? நைஜர், மாலி, புர்கினா ஃபாசோ. இந்த எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்பு 1975 உருவாச்சு. இதுல இப்போ தற்போதைய 12 நாடுகள் உறுப்பினரா இருக்காங்க. எதிர்காலத்தை உரமாக்குதல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மான்சுக் மாண்டவியா. எந்த விமான நிலையம் சமீபத்தில் சர்வதேச விமான நிலைய அந்தஸ்தை பெற்றுள்ளது? சூரத். கோமோரோஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அசலி அசோமானி. டேனியல் நொபோவோ ஈக்குவடார் நாட்டுடைய ஜனாதிபதி. சுல்தான் இப்ராஹிம் இஸ்காந்தர் மலேசிய நாட்டுடைய மன்னர். கிரீட் வில்டர்ஸ் டச்சு பிரதமர். ஆண்ட்ரி ரஜோலினா மடகாஸ்கருடைய ஜனாதிபதி. டொனால்ட் டஸ்க் போலாந்து பிரதமர். ஃபெலிக்ஸ் சிஷிகேடி காங்கோ நாட்டுடைய ஜனாதிபதி. கேப்ரியல் அட்டல் பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமர். ஷெரிங் டாப்கே பூட்டான் நாட்டுடைய பிரதமர். 69வது பிலிம்பேர் விருதுகள் 2024 சிறந்த திரைப்பட விருதை வென்ற படம் எது? 12th ஃபெயில். 12th ஃபெயில் அப்படிங்கிற திரைப்படம் தான் சிறந்த திரைப்பட விருது வாங்கியிருக்கு. சிறந்த நடிகருக்கான விருது ரன்பீர் கபூருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அனிமல் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக. சிறந்த இயக்குனர் விருது விது வினோத் சோப்ராக்கு கிடைச்சிருக்கு 12th ஃபெயில் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக. ஆஷா பரேக் 52வது தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கியிருக்காங்க. ஃபால்குனிஷா 2024 கிராமி விருதுகளில் சிறந்த உலகளாவிய இசை நிகழ்ச்சி பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. என்லெஸ் பார்டர்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு சர்வதேச திரைப்பட விழால கோல்டன் பீகாக் விருது வாங்கியிருக்கு. ஓப்பன் கேமர் திரைப்படத்திற்கு 81வது கோல்டன் குளோப் விருதுகள்ல சிறந்த திரைப்பட நாடக விருது கிடைச்சிருக்கு. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்களை கொண்டு சாதனை படைத்த மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநிலத்துல மொத்தம் 16 ராம்சார் தலங்கள் இடம் பிடிச்சிருக்கு. இதுல தமிழ்நாடுல மொத்தம் இதுக்கு முன்னாடி 14 ராம்சார் தலங்கள் இருந்துச்சு. இப்போ 2 இடங்கள் புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு. தற்போதைக்கு 16. அதுல லாங்வுட் ஷோலா ரிசர்வ் கார்டு நீலகிரில இருக்கு. அப்புறம் கரைவேட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர்ல இருக்கு. இந்த 2 இடமுமே புதுசா சேர்த்திருக்காங்க. இந்த ராம்சார் மாநாடு 1971 யுனெஸ்கோ நடத்தினாங்க. உலகத்திலே மிகப்பெரிய ராம்சார் தலம் சுந்தரவன காடு. இந்தியாவுடைய முதல் ராம்சார் தலம் சில்கா ஏரி மற்றும் கேலோடியா தேசிய பூங்கா. உலகின் மிக ராம்சார் தலங்கள் எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா யுனைடெட் கிங்டம். உலகின் முதல் ராம்சார் தலம் கோபோரக் தீபகற்பம்.
சர்வதேச ஈரநிலமா நம்ம பிப்ரவரி 2 அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். எந்த நாள் தியாகிகள் தினம் அல்லது ஷாகித் திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகிறது? மகாத்மா காந்தியுடைய இறந்த தினம் ஜனவரி 30. ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். ஜனவரி 15 ஆயுதப்படை வீரர்கள் தினம். ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம். ஜனவரி 19 கோக் போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை நாள். இந்திய கடற்படையால் கடற்படை குடிமக்களின் ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? 2024. அதாவது இந்த வருஷத்தை கடற்படை குடிமக்களின் ஆண்டா இந்திய கடற்படை அறிவிச்சிருக்காங்க. இந்திய ராணுவம் உலகின் முதல் முழு செயல்பாட்டு ஸ்வாம் ட்ரோன் அமைப்பை ரீசெண்டா வாங்கியிருக்காங்க. இந்திய நாடு அமெரிக்கால இருந்து MQ-9 ரீப்பர் ட்ரோனை வாங்க போறாங்க. கயானா நாடு HAL நிறுவனத்திடமிருந்து டார்னியர் 228 விமானங்களை வாங்க போறாங்க. தைவான் நாடு அதனுடைய உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட பேர் ஹைகூன். இந்திய கடற்படை சொலம்பன் அப்படிங்கிற கருத்தரங்க நடத்தி இருக்காங்க. DRDO தாக்குதல் துப்பாக்கியான உக்ரமா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழ் எத்தனை கிராம பஞ்சாயத்துகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வழங்கப்படும்? கிட்டத்தட்ட 12,000 கிராம பஞ்சாயத்துகளுக்கு விளையாட்டு பொருட்கள் கொடுக்க போறாங்க இலவசமா. இது மூலமா கிராம அளவுல இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு பத்தி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் யானை இறப்பு தணிக்கை கூட்டமைப்பு தமிழ்நாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய 18வது வனவிலங்கு சரணாலயம் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். இந்தியாவுடைய முதல் போலீஸ் ட்ரோன் பிரிவு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்தின் முதல் பறக்கும் பயிற்சி அமைப்பு சேலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. எட்டமடை டு வாளையாற்றில் யானையை பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு அமைப்பை தொடங்கியிருக்காங்க தமிழ்நாடு.